பணி நிரந்தரம் உட்பட பல கோரிக்கைகளை வலியுறுத்திய தூய்மை பணியாளர்களின் உண்ணாவிரத போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. சென்னை மாநகராட்சியின் 5வது மற்றும் 6வது மண்டல தூய்மை பணியாளர்கள் 57 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம் 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வழங்கப்பட்ட ஊதியத்தை மீண்டும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்தனர். இந்நிலையில் தூய்மை பணியாளர்களுடன் அமைச்சர் சேகர்பாபு, மேயர் பிரியா ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதாக அமைச்சர் சேகர்பாபு உறுதியளித்த நிலையில் தூய்மை பணியாளர்களின் உண்ணாவிரத போராட்டம் கைவிடப்பட்டது. வாக்குறுதியை எந்த நேரத்திலும் எந்த காலகட்டத்திலும் பின்வாங்க மாட்டோம். இந்த பொங்கல் 7வது மண்டலத்திற்குரியவர்களுக்கும் இனிய பொங்கலாக அமையும். அவர் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும், நாங்கள் அவருக்கு உறுதியளித்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிச்சயம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிறைவேற்றுவார். இனி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். சென்னை மாநகராட்சியின் கீழ் தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என அமைச்சர் சேகர்பாபு உறுதியளித்த நிலையில் தூய்மை பணியாளர்கள் ஆனந்த கண்ணீர் பொங்க ஆரவாரம் செய்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தங்களது போராட்டம் வெற்றியடைவதற்கு உறுதுணையாக இருந்ததாக சத்தியம் தொலைக்காட்சிக்கு தூய்மை பணியாளர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். அறநிலையத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய பாபு அவர்களும், சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் மரியாதைக்குரிய பிரியா அவர்களும் இந்த உண்ணாநிலை போராட்டத்தை இங்கே முடிச்சு கொடுத்தாங்க. ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் எங்களுடைய வலியையும் வேதனைகளையும் எல்லாமே எல்லளவும் எதுவுமே அவங்க மறைக்காமல் எல்லாம் தெளிவாக சத்தியம் தொலைக்காட்சியாக இருக்கட்டும், மற்ற எந்த ஒரு நியூஸ் சேனலாக இருக்கட்டும், எங்கள் வலியும் வேதனையும் எல்லாமே பதிவு செஞ்சாங்க. முக்கிய காரணம் ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர்கள். இந்த காலையில் கேட்ட நிகழ்ச்சி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நிறைவாக இருக்குது. சேகர் பாபு ஐயா சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சத்தியம் டிவி எல்லாத்துக்குமே எங்களுக்கு முன்னும் கொஞ்சம் நல்லா பேசுது. எங்களுக்கு இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் போகலான்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இந்த 5 மாதமாக நாங்கள் கஷ்டப்பட்டதுக்கான ஊதியம் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். முதலமைச்சர் ஐயாவுக்கு தெரிவிக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப கஷ்டம், வாடகை கட்ட முடியல, ஃபீஸ் கட்ட முடியல, சாமான் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. என்ன இந்த 20ஆம் தேதி நீ எடுத்து ஆகணுமான்ட்டு. அதேமாரியே இந்த 5 மாதம் எங்களுக்கு ஊதியம் வர அளவுக்கு எங்களுக்கு பண்ணாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எல்லா சேனலை விட இப்போ சத்தியம் டிவி தான் நியூஸில் போடுறதுலேருந்து எல்லாமே கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க. சத்தியம் டிவி சேனலுக்கு மிக நன்றி.